ஆத்தாடி ஆத்தாடி. I know Paris went off. Sorry, Paris. அவ ஓடிட்டா. What do you see, ma'am? Anna, Yogi Babu sir, and VTV Ganesh. You should watch the movie just for them. ராத்திரி 2 மணிக்கு யாருக்கு ஃபோன் பண்ணா உடனே ஃபோன் அட்டன் பண்ணி எஸ் ஐ எம் ஹியர் ஃபார் யூன்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு? ஆமா. ஆனா அவர் ஃபோன் பண்ணா மட்டும் நீங்க எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டாங்க. 1 month கேச்சு தம்பி ஃபோன் பண்ணல. நான் ஃபோனே பார்க்கல. ஜனங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் எங்கேயுமே போய் அனாவசியமா இன்வெஸ்ட் பண்றது அது இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அது எப்படி வச்சுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத இது ஒரு பாடமா இருக்கும். இந்த பாடம் TN Talkies தமிழ். நம்ம இப்ப எதை பண்ணாலுமே அவர் இப்போ யோசிக்க இல்ல, நம்ம கத்துக்கிறோம். இப்போ வந்து காஸ்ட்லியா ஏதோ செலவு பண்றோம்னு, இந்த மிஸ்டேக்கை நம்ம இனிமே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம். அதனால ஒரு படிப்பினை நமக்கு வருது. அதனால எதையுமே நம்ம வேஸ்ட் அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லாமே லேர்னிங் தான். லேர்னிங் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நானும் லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி லேர்ன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். So what do you think it's the most the cost? தப்பு பண்ணலாம், பட் அதே தப்ப திருப்பி பண்ணக்கூடாது. Correct ma. Yes. I think costly mistake for me maybe which I corrected is I think முன்னாடி yes ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நோ சொல்ல கத்துக்கிட்டேன். Tell me about it. இதுதான் வேணும் சீரியஸா இல்ல. I think that is something I changed. Earlier எல்லாத்துக்குமே yes yes னு சொல்லிட்டு இருந்தேன். Okay. So people easily take advantage of you. ஆனா எதுவானாலும் yes சொல்லிடுவாரு அவரு, அவ்வளவுதான் அப்படின்னு. So அது நோ சொல்ல கத்துக்கிட்டேன். நோ சொல்ல கத்துக்கிட்டீங்க. எப்படி நோ சொல்றீங்க? எனக்கு சொல்றேன். அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்லுங்க. நோ இப்பவே சொல். There is a matter. இன்னைக்கு ஒரு full flow. இல்லப்பா, நோ எப்படி சொன்னா கரெக்ட் தான். கரெக்ட் தான். நான் எல்லாம் அது அப்படிதான். சாப்பாடு இல்லையா? ஓகே எஸ் நோ ப்ராப்ளம் அப்படி அதுக்கு வேணா நான் நோ சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஜாலியா விட்டுருது. டிமாண்ட் பண்ணி கேட்க தெரியல, பண்ண தெரியல. டிமாண்டிங் பண்ணீங்கன்னா demand is different. Sorry, demanding is I'm saying is different. I'm saying sometimes yes சொல்றது yes சொல்லி okay people expect you to say yes for everything. Exactly. So I think sometimes if உங்களுக்கு ரொம்ப strong if you believe இல்ல it's not, I think you should say no, right? I think that is something I've learned. அத மத்தவங்க ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்னாவே அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான். சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணலனா then you have no choice but to say no. Sorry. Hurt பண்ணா of course say sorry no. But that's amazing because a lot of people they don't know how to say like no. It's tough. It's very tough, very difficult. But I think once you on the first time சொன்னதுக்கு அப்புறம் then you realize okay. It's not, you're doing it for your good. So no சொல்றது தப்பு. Nice. இப்போ பாருங்க எப்படி இல்ல for me costly னு சொல்லும்போது the most valuable thing for me is my time and my people. அதுதான் எனக்கு costly. So over the years I've learned how to manage my time. Okay. It is very close to what he has said, like saying no, respecting my time and my boundary. And then I think my biggest fear is losing people that are close to me. So adu romba costly ana oru. So I make sure that எனக்கு important ஆன ஆளுகள் எல்லாம் my life is like I keep them in my life closer. They are priority for me. Okay. So அத வந்து அந்த தப்பு வந்து ஓகே, இது வரைக்கும் நிறைய நம்ம வேலை பார்த்தோம்னா இனிமேல இருந்து you know how to give that time to peopleங்கற மாதிரி. அழகா பேசுறாங்க எல்லாரும். அழகா பேசுறாங்களா? அவங்கள விட்டீங்கன்னா தமிழ்லயே நல்லா பேசுவாங்க. நான் தமிழ்ல தானே கேக்குறேன். புரியாத மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல இப்ப எனக்கு தமிழ்ல பேசுறீங்க. அழகா பேசுறீங்க, தமிழ்லயே பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. சோ இந்த ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட். அதாவது இவ்ளோ ஒரு ஃபேமிலியாவே பழகிருக்கீங்க, இதுல வந்து அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. உங்களா நீங்க பேசும்போதே தெரியுது. இன்னும் யோகி பாபு சார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருப்பீங்க. நாங்க நிறைய பேசியே இருக்க மாட்டோம். அவர் பேச சிரிப்போம்ல.
சிரிச்சுட்டே இருக்கும். சிரிச்சுட்டே இருப்போம், அவர் தான் பேசுவார். ஓகே, ஸோ இப்போ வந்து சொல்லுங்க, ராத்திரி 2 மணிக்கு யாருக்கு ஃபோன் பண்ணா உடனே ஃபோன் அட்டன் பண்ணி எஸ் ஐ எம் ஹியர் ஃபார் யூன்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு? இனி படிக்கணும் நீங்களா? சூப்பர். அப்படியா? கரெக்டாமா? நீங்க தான் சொல்லணும். ஆமா. ஆனா அவர் ஃபோன் பண்ணா மட்டும் நீங்க எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டேன். 1 month கழிச்சு தம்பி ஃபோன் பண்ணல, நான் ஃபோனே பார்க்கல. எனக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுவேன், அவங்க அம்மாட்ட பேசுவேன். ஏன் கால் பண்ணா ஆன்சர் பண்ண மாட்டேன், தெரியல. அம்மாட்ட மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அம்மாட்ட பேசுறீங்க? அவ அம்மா ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு. இவரும் தான் பையன் மாதிரி. இவரு என் பிள்ளைமா, என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாரு. நான் எல்லா செட்லயும் போய் சொன்னேன், நம்ம அர்ஜுன் தாஸ் வில்லனா பாக்குறீங்க, அது எவ்வளவு சாஃப்ட் பையன் தெரியுங்களா, ரொம்ப தங்கங்க அப்படின்னு. இதுக்கு இவங்க ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க, பொண்ணுங்க அங்க டமால்னு வரும். அத சொல்லுங்க, இங்க பாருங்க எவ்வளவு ஃபீமேல் ஃபேன்ஸ் தெரியுமா? 4 பொண்ணு தானா? கான்செப்ட் 226. இல்ல, நாங்க வரவே கூடாதுன்னு நினைச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜூம் வச்சிருப்பாங்க. உடனே ஓ வாவ் சோ கியூட். நான் இதுல எல்லாம் பார்த்தேனே, இந்த டீசர்ல எல்லாத்துலயுமே அர்ஜுன் நல்ல வேலை நான் பயந்தே போயிட்டேன், உங்களை வந்து போலீஸ் பிடிக்கலையா அப்படிலாம் அந்த கிரியேட்டிவா ஒண்ணு பண்ணிருந்தீங்க இல்ல அதுல எல்லாம். அதனால அவ்வளவு பேர் வந்து அந்த மாதிரி டமாடா என்ன பண்றீங்க? இல்ல, அதாவது இந்த காலத்து பிள்ளைங்களோட நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுல இந்த பிள்ளைய நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு மரியாதையா நடத்துறது, ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிப்பாரு, ரொம்ப கேர் பண்ணிப்பாரு. எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்களெல்லாம் மறந்துடுவேன். நல்ல பிள்ளை இவர் இருக்காரப்பா, இன்னைக்கு ஹீரோ இருக்காரப்பா, வந்தவொடனே அதான் கேட்பேன். ஏன்னா நம்ம இறங்கினோடனே பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பாப்பா பாத்துட்டுனா ஓகே, ஸ்வீட், ஓகே, நைஸ், குட் பாய். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதுவும் இந்த காலத்துல ஹீரோ ஹீரோயின் எல்லாம் இறங்கும் போதே ஒரு திரை வச்சே கூட்டு போய் செட்டு விட்டுருவாங்க. எந்த ஹீரோ போனாருன்னு எட்டி பார்க்கணும் நம்ம, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது தங்கம். என்னத்த சொல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? படமாவது காசாவது. அந்த மாதிரி இதெல்லாத்த விட என் பேத்தி வந்து இவருக்கு பயங்கர ஃபேன். நான் இவரோட போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். நீ மட்டும் எடுத்திருக்கேன், நான் எடுக்கணும் அவரோட. ஐயோ அவரோட நடிக்கிறேன். அவ இப்பதான் 4th ஸ்டாண்டர்டே படிக்குது. அது என்ன, நீங்க வந்து பொண்ணுங்கெல்லாம் உழுதுருவாங்கன்றீங்களே, குட்டிங்களே உழுதுங்க, அப்புறம் என்ன பண்றது? How can someone be so cute, yeah, so sweet? சொல்லுங்க, அது அந்த குட்னஸ் எங்க இருந்து வருது? அப்படி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒண்ணு நடிச்சிருக்கீங்க. பயங்கர கான்ட்ராஸ்டா. அதுதான் சினிமா. சிரிக்கிறார் பாருங்க, க்ளோஸ் அப் வைப்பாங்கன்னு தெரியும். நல்ல புள்ள, உண்மையிலே சொல்றேன், நல்ல புள்ள. ஃபுல் பிளஷ் தான், கரெக்ட். ஓகே, சோ கண்டிப்பா ஓகே, பணத்தை கையில கொடுத்தா தொலைச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற ஆள் யாரு? இந்த 4 பேர். நீங்க இல்ல, அது எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு. 4 பேர் எங்கம்மா கேக்குற? எங்க 4 பேர்? What does that mean? எப்படி சொல்றீங்க? இல்ல, இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஸ்ல ஸ்டாஃப் வந்து மேம் தேர் இஸ் a restaurant, என்ன காசு ஆகுது, ஓகே அந்த ரெஸ்டாரன்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லி போடுவாங்க. சாப்பாடுங்க, சோறுங்க மேன். அந்த மாதிரி அப்படி என்ன பிடிச்சு ரொம்ப சாப்பிட்டீங்க இங்க சென்னையில? உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சது? எல்லா சிட்டில இருக்கு. மேங்களூர்ல கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இங்க பெங்களூர் ஷூட் பண்ணும்போது we went to a seafood restaurant. ஓகே, மச்லி சொல்லி அங்க போயிடுச்சு. ஓகே, இங்க ஆனா இவங்க சொல்றத பார்த்தா இவங்க ஏதோ சாப்பாடெல்லாம் பிரமாதமா சாப்பிடாம தெரியலையே. எல்லாத்தையும் அதனாலதான் உடம்பு இப்படி இருக்கு. இல்ல, எனக்கு பிடிக்கும் சாப்பாடு, ஆனா அவ்வளோ சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சும்மா அப்படி ஸ்மெல் பண்றதோட சரி, சாப்பிடுறதெல்லாம் இல்ல. பட் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது இங்க சென்னையில? எனக்கு இங்க there is a sweet shop Amadora. I really like that. Dessert பிரியாணி பிடிக்கும் எனக்கு. ஓகே, இதெல்லாம் சொல்லி போதும், இதுக்கு மேல வேண்டாம் இந்த லிஸ்ட்ல. ஓகே, சரி, இப்ப வந்து ஏதோ ஒரு போதும், இது நம்ம அப்புறமா இனிமே ஜாலியா பேசிக்கலாம். ஏதோ ஒரு ஊர்ல வந்து உங்களை தனியா விட்டா யார் பொழைச்சுப்பாங்க? எங்க போனாலும் இந்த பையன் பொழைச்சுக்கும், இல்ல இந்த புள்ள பொழைச்சுக்கும் அப்படின்னா யார் பொழைச்சுப்பாங்க? ஊர் பேரே தெரியல, பேசவே தெரியாத ஒரு இடத்துல, ஐ மீன் பாஷை தெரியாத இடத்துல ஏதாவது பாஷை இவர் பேசிடுவாரு. ஏதாவது பாஷை பேசி இவர் நல்லாவே வருவார். You will also survive. எங்க விட்டாலும் பொழைச்சுப்பீங்க. கையில காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, யாரையும் தெரியாது. 3 meals food should be great. I'll find my meal. அதுவும் எனக்கு அது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நல்லா இல்லனா மீல்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான்.
அதுதான் சொல்றாங்க. நான் கண்டுபிடிச்ச சாப்பாடு சாப்பாடெல்லாம் எங்க விட்டாலும் பொழைச்சுப்பாங்க. இல்ல இவரோட வாய்ஸ்க்கே அந்த ஊர்ல இருக்கவங்க சரண்டர். பிரமாதமான உங்களுக்கு என்ன வேணும் ஆக்ஷன் எல்லாம் காட்டி இவரும் ஆக்ஷன்ல பதில் சொல்லி முக்கியம் இல்லம்மா அவரோட வாய்ஸ் வந்து மிகப்பெரிய பிளஸ் இல்ல. ஓகே, பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நான் மைனஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேன், பயங்கரமான ஒரு பிளஸ்ஸா இப்படி ஒரு வாய்ஸ் அமைஞ்சு, பட் இதுக்கு ஏதாவது இது இப்படி இருந்திருக்கலாமே என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பேசினாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? இல்ல அப்படிலாம் யோசிச்சதில்லை. இனிஷியலா ஐ திங்க் அந்த கிராக் ஆன டைம்ல அந்த டைம்ல யோசிச்சிருக்கேன். ஓகே, ஏன்டா இப்படி, ஏன்னா எல்லாருமே ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்டி கலாய்ப்பாங்க வாய்ஸ் பத்தி. பட் ஐ திங்க் கலாய்க்கறாங்களா? கிடைக்கல அவங்களுக்கு. there is a huge there's a lot of people கலாய்க்கிறது இல்ல வாய்ஸ் பத்தி பேசுறது. பட் இனிஷியலி இருந்தது as a small kid I think அந்த மெச்சூரிட்டி அது நம்ம வந்து பாத்துடலாமா? இப்போ வந்து எங்களுக்கு இந்த வாய்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு இப்ப கேட்டுட்டே இருக்கு. ஆக்சுவலா பிபிசில இங்கிலீஷ் நியூஸ் வாசிச்சாருன்னா நல்லா இருக்கும். அப்படியே சொல்றீங்க? அந்த வாய்ஸ் அப்படி இருக்கு. அந்த 3 படம் சொன்னீங்களேம்மா, அதே பண்ணிட்டோமா? அந்த படமும் பண்ணுங்க. பிபிசில எனக்காக ஒரு தடவை போய் பேசிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ரொம்ப நார்மலான ஒரு டயலாக், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு. இல்ல அவர் பேச பேச நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா போகுதா? இத கோமா ஒரு வாட்டி கேளுங்க, ஸ்வீட்டா ஒரு வாட்டி கேளுங்க. ஒரு வாட்டி ஒரு டிஃபரன்ஸுக்காக எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு வாய்ஸ்ங்கிற மாதிரி இருக்கா, அதுக்காக கேட்கும். இல்ல நான் சாப்பிடவே மாட்டேன் இதுக்கு மாதிரி. அவ்வளவு ஆத்தாடி ஆத்தாடி. I know Paris went off. Sorry Paris. அவ ஓடிட்டா. ஓ மை காட், இப்ப தெரியுதா அந்த பவர்? ஓ, அதாவது ஸ்வீட்டா கேட்கும் போதும் அழகா இருக்குது. அத வந்து இந்த மாதிரி டெரரா கேட்டா ஒரு மாதிரி you got scared no? She is used to this voice now, no? எதுனா அசர மாட்டேன்றாங்க. Every morning when I met her, this is the only thing I ask. Good morning Anna, சாப்பிட்டியா? Good morning Anna, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். So that is like அதெல்லாம் ஓகே. இப்போ கடைசியா கேட்டதுக்குல நாங்க சாப்பிட்டியா? நான் இவங்கள்ட்ட அப்படி கேட்க போறேன். செட்ல மீட் பண்ணும்போது ஹார்ட் எல்லாம் நின்னு இப்பதான் எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. என்ன ஒரு இது you are blessed pa, really you are blessed. Definitely அழகான blessed with good looks, good voice, good heart, good everything. ஆமா. எதுக்கு இப்ப நான் சொன்னது திருச்சிங்க? நான் அழகா தானே சொன்னேன். Thank you. சரி, so coming back to the technical team and everything, very very creative. ரொம்ப அழகா இருந்தது அந்த சாங்ஸ். அந்த கொரியன் ஃபேமிலி சாங்கா இருக்கட்டும். வடுகரிசி மேம், ஆனா, யோகி பாபு சார் and VTV Ganesh. You should watch the movie just for them. Yes, definitely. Like she's been very kind, சொல்லிருக்காங்க me and all, but seriously, everyone has done their part well. Okay. But I think VTV sir, Vadugazima, Yogi sir, Anna, Kutti, Akhil, இவங்களுக்காகவே everyone should watch the movie. The teaser itself was a blast. பார்த்தோனே தெரிஞ்சிச்சு something really exciting and nice is waiting for us அப்படிங்கிறது. Harish was very I think Harish is very very clear. I think Harish and Foxy Arvind நம்ம படத்தோட சினிமாட்டோகிராஃபர், the understanding இருக்குல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள I think from day one ரொம்ப கிளியரா இருந்தாரு. இந்த ஆக்டர் வந்து இதுதான் பேசணும், இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். லைக் யாருக்குமே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சரி ஓகே இப்படி சொல்லி பார்க்கலாம், சூப்பரா இருக்கு சார் ஆனா அது வேண்டாம் இதே சொல்லி. So he knows exactly என்ன வேணும். So no, it's very nice. இவங்களுக்காக நல்ல ஹார்ட் வர்க்கர் அவரு, நல்ல ஹார்ட் வர்க்கர். திஸ் வெர்ஷன் ஆஃப் அர்ஜுன் தாஸ் தான் நிறைய வந்து நாங்க பாத்துட்டோமா, ஒரு மாதிரி டெரரா. இதுக்கப்புறம் then maybe you'll say speak in like this one. இதே சொல்லிடுங்க. இனிமே இதுதான், இனிமே இப்படிதான் பண்ணணும். இவரு அவ்வளோ நல்லா இருக்கும்மா. And the music has also worked. Sean is amazing. உங்க ஃபேவரட் பாட்டு என்ன? இல்ல எனக்கு அந்த டப்பாங்க சாங் தான். சுத்தி ஆடி இருக்கீங்க. It's a fun song. Okay. There is one song that I like which is the Akhil song. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. I think that is குட்டி version. That's also a very cute song. So நீங்க ஆடினது உங்களுக்கே நீங்களே ரசிச்சிருக்கீங்க பார்த்துட்டு வாவ் அப்படின்னு இல்ல? ஓகே. And I also like Fraud Pile was Fraud Pile. No, the album is really nice. I think Sean is
hat trick is happening Okay. as we talk, but I think 3 Definitely. movies with Sean. ஐ திங்க் இந்த டீமுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் Yeah. டேரக்டர் வந்து ப்ரொடக்ஷனுக்காகவே வேலை செய்யற ஒரு டேரக்டருங்கிற மாதிரி எல்லாமே பார்த்து அவ்வளோ அழகா வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஆமா. ஹவு மச் எவர் நீங்க வந்து அவரை கிண்டலா இது சொன்னாலும் ஹவு யூ லவ்ங்கிறது வந்து நீங்க சொல்லும் போதே ஆமா, தெரியும். yeah. For his அவர் heart. கதை சொன்னதுல ஒரு எழுத்து கூட மாறலம்மா, அப்படியே தான் படம் அப்படியே எடுத்திருக்காரு. Correct, எடுத்துருக்காங்க. ஆமா. அப்படியே தான் எடுத்திருக்காரு. Nice. எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகல அவர். ஓகே ம்ஹும். ஓகே. ஸோ Compromise. ஃபுல் ஃபன் டீமா இருந்திருக்கு. ஸோ பிஃபோர் வி சைன் ஆஃப் ஜஸ்ட் ஒன் லைன் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ, லைக் இந்த படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் எப்படி எந்த ஃபீலிங்ல வருவாங்க, அவங்களுக்கு என்ன நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் யூ கேன் டெல் தம். It's a full feel-good entertainer. That is your takeaway after watching this film. Okay. You'll get out feeling happy. You will be introduced to very unique characters, and you will have fun. That is what it is. And what will be Anna to them after this movie, to your Tamil audience here? Hopefully, they'll see me in a new light. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேரக்டர் செய்ய முடியும், அந்த ஸ்பேஸ்லும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு ஐ ஹோப் தே அக்செப்ட் மீ லைக் தட். டெஃபினெட்லி. இன்னிலிருந்து வந்துட்டு பாருங்க, அடுத்து வந்து ஒரு 4 குத்து டான்ஸ் பார்சல், 4 ஃபிஷ் ஃப்ரை பார்சல் இங்கே நம்ம வந்து செட் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. அண்ட் அர்ஜுன் சொல்லுங்க. We are already excited seeing you in this version. Okay. இல்ல, ஏன்னா என்னை விட்டு ஐ திங்க் ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ். எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸில் பார்க்குற கேரக்டராக இருக்கும். பட் ஐ திங்க் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா நம்பி வரலாம். பிகாஸ் ஐ ஷுட் சே திஸ், என் அம்மா அப்பா என்னோட பிக்கஸ்ட் கிரிட்டிக்ஸ். அவங்க படம் பார்த்தாங்க ரீசெண்டாக. Okay. அண்ட் தே லவ் த ஃபிலிம். ஸோ அதே எனக்கு இட் வாஸ் லைக் வாவ், பிக்கஸ்ட் கிரிட்டிக்ஸ் தே லைக் த மூவி. பட் இல்லை, ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அந்த 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு range of emotions with fun that is there out and out. அதான் சொன்னல, ஆடியன்ஸை பார்க்கும்போது சிரிக்கிற நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ்க்கு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் த ஸ்டோரி விச் இஸ் த கோர் இஸ் பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஸோ ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட கம் ஹேவ் ஃபன். குழந்தை, குட்டி, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்க்குற மாதிரி ஒரு நம்பி வரும், நம்பி வாங்க கண்டிப்பா. ஓகே. அண்ட் இந்த நல்ல பையன் அர்ஜுன் தாஸை பார்க்கறதுக்காக வாங்க. ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்லி வடுகர் சி மேம், ஆனா, யோகி பாபு சார், விடி கணேஷ் சார், அகில், ஆல் தி அதர் ஸ்டார் காஸ்ட்காக நீங்க டெஃபினெட்லி வரணும். டெஃபினெட்லி மேம். நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் நல்லா பண்ணேன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அது ஓகே, எனக்கு தெரியல. டைரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கு, ஜானகி கேரக்டருக்கு வேறு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் போடணும்னு கதை எழுதியிருக்காரு. அவர் போட முடியல, வேறு வழி இல்லைன்னு என்னைய போட்டார். ஆனால் அவருக்கு அவங்கள விட வடிவுக்கரசியம்மா நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மன திருப்தி வரணும். எனக்கு அதுதான் மெயினாக. ஆடியன்ஸ் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, வடிவுக்கரசி கூட பரவாயில்லையே காமெடி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க, அது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசுன்னு நினச்சாரு, அந்த ஆர்டிஸ்ட் இல்லை வடிவுக்கரசியம்மா பண்ணுறாங்கன்னும் போது அது அவரை திருப்தி பண்ணுச்சுன்றது அவர் சொன்னார்னா, I don't think anyone else would have done it. I don't think so. அம்மா, நீங்க இங்க இருந்த வரைக்கும் இப்போ நம்ம எப்படி சிரிச்சிட்டு இருந்தோம், வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க சிரிச்சிட்டு தான் இருக்கோம். சோ நம்ம ஸ்கிரீன்ல இவ்வளவு நாளா நம்ம கேரக்டர்ஸ் பார்த்த வடிவுக்கரசி அம்மா வேற, இல்ல whoever watches the movie they're going to love. Yeah, definitely. We all love you. எனக்கு அது ஒன்று இருந்துகிட்டே இருக்குமா எப்பவுமே. நம்ம இந்த கேரக்டர் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருந்தாரே, நம்ம பண்ணியிருக்கோம், இது எப்படி ரீச் ஆகும்னு. அதே மாதிரி இந்த கதையை பொறுத்தவரையிலும் எனக்கு கதை கேட்டது தான், நான் இன்னும் படம் பார்க்கல, ஒன்றும் இல்லை. ஜனங்கக்கிட்ட ஒரு அவேர்னஸ் வரும். எங்கேயுமே போய் அனாவசியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அது எப்படி வச்சுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத இது ஒரு பாடமா இருக்கும் இந்த படம். அம்மா, ஐ திங்க் எல்லாருக்குமே அவங்களை சுத்தி வந்து இட் வுட் ஹவ் பீன் a blessing to work with her. You could learn so much from her. நிறைய சிரிக்க வைக்கிறாங்க, ஆசையா இருக்காங்க. இட் இஸ் so good, no? அவங்களாம் பொண்ணாவே ஃபீல் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி தான். Thank you so much. It's such a, அதாவது the family chemistry is already seen. I think we just missed யோகி பாபு சார். அவர் இருந்திருந்தாருன்னா அது ஃபுல் ஃபார்ம்ல வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
I think this is going to be a huge success for Yes. you guys, and நாங்க எல்லாருமே வந்து பார்க்க போறோம். We are all going to enjoy. Thank you. All the very best. Thank you. Have a blast. Thank you. அடுத்தடுத்து நம்ம ரோல்ல போயிட்டே இருக்கணும். Next வெயிட் பண்ணி வாங்க அப்படின்றாங்க நம்ம எல்லாரையும். Okay. Yes. Done. Thank you so much. Thank you so much Thank for you. being here. Thank you.